லாரியில் எடுத்துன்னு வரவன் தான். ஓப்பனாக எல்லா இடத்துல பார்த்துட்டு தான் வரேன். நான் 5 லட்சம் பேர் மேலே இருக்கேன். இத்தனை நாள் வேலூர்னாவே கோட்டை மட்டும் தான் அழகாக தெரியும். ஆனால் தளபதி கால் பதியத்தினால இனிமேல் வேலூர்னாவே தளபதி தான் அழகாக தெரிவார். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இனிமேல் இவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்கக்கா ஒவ்வொரு இடத்துலையுமே. இப்போ ரீசெண்டாக வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மாநாடு நடந்துச்சு டிஎம்கேவில். ஆனால் அதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடுகளோ 1 லட்சம் 1.5 லட்சம் பேர் கூடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் 5000 பேர் தான் கூடலான்ற மட்ட மதியானத்தில் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் மயக்க மாட்டு விழுந்துட்டா யார் பொறுப்பு? தளபதியை தான் பொறுப்பு சொல்லுவாங்க. பர்மிஷன் கொடுக்குறவங்க ஈவினிங் டயத்தில் கொடுக்கலாம்ல, 3 மணி டு 5 மணி கொடுக்கலாம், 3 மணி டு 7 மணி கொடுக்கலாம், அந்த மாதிரி டயத்தில் பர்மிஷன் கொடுக்கலாம். ஆனால் மட்ட மதியானத்தில் கொடுக்க வச்சுட்டு இவங்களே எல்லாரையும் பிளான் பண்ணி மயக்கமோட வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்குது. ஒருவேளை இன்னும் மயக்க போட்டு இருந்தால் இன்னும் அடுக்குமாரி ஹாஸ்பிட்டல் தான் ஃபேமஸ் ஆகிருக்கும் போல். என்ன பேசுவார்னு எதிர்பார்த்து வந்தீங்க? அக்கா, எப்பயுமே தளபதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் பேசுவார். அவருடைய அஜெண்டாவே இந்த ஏரியா அந்த ஏரியான்னு கிடையாது. ஆல் ஏரியாவில் அண்ணன் தான் கில்லி. அந்த அளவுக்கு தரமாக பேசுகிறார். ரெஸ்ட்ரிக்ஷன்க்கா ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன். தமிழ்நாடே தரமான ஆட்சி கொடுத்துட்ருக்காங்கன்னு சொல்லி பெருமையாக விளம்பர மாடல் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 75 ஆண்டு காலமாக இருந்த கட்சின்றாங்க. 75 ஆண்டு காலமாக என்ன செஞ்சீங்களோ அதை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியது தானே. இப்போ ஏன் 2 வருஷமாக ஆரம்பித்த அரசியல் கட்சியை பார்த்து மொத்த கட்சியுமே அந்த சைடு பார்த்தீங்கன்னா 15 பேர் கூட்டணி, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 9 பேர் கூட்டணி. ஆனால் ஒரே ஒரு ஆளாக காட்டுக்கு ஒரே சிங்கம் தான்ன்ற மாதிரி தளபதி தனியாக நின்று தனியாக களத்தில் சந்திச்சுட்டு இருக்காரு. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். இது 2026 செஞ்சார்ஜி கோட்டை மட்டும் இல்லை, செங்கோட்டையும் சேர்த்து அலரோட போகிறாங்க இந்த தளபதியின் படை. நீங்கள் என்ன விஷயங்களை இதை பேசுவார்னு யோசிச்சு வந்திருப்பீங்க. பட் இங்கே அவர் பேசின விஷயங்களில் குட்டி ஸ்டோரி எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எவ்வளோ கனெக்ட் ஆயிருந்தது? அக்கா, எப்பயுமே நான் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட மாணவர் அணி இணை அமைப்பாளர் மாவட்ட போஸ்டிங்கில் இருக்கேன். நான் எல்லாரும் சொல்கிற மாதிரி 6 மாதத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வரல, 4 மாதத்துக்கு முன்னாடி கட்சிக்கு வரல. குறைஞ்சது நாளாக 20 வருஷமாக இருக்குது மக்கள் இயக்கத்தில். பேர் மட்டும்தான் மாறி இருக்குது. 1992 ரசிகர் மன்றமாக ஆரம்பிச்சுங்க, அதுக்கடுத்து நற்பணி மன்றமாக ஆச்சு, அதுக்கடுத்து மக்கள் இயக்கமாச்சு. இப்போ பிப்ரவரி 2ஆம் தேதி 2022 தமிழக வெற்றி கழகம் பேர் மட்டும் தான் மாறி இருக்கா தவிர அதே மக்கள் செயல்பாடுகள் தான், அதே மக்கள் நலன் கருதி தான் தளபதியுடைய ஒவ்வொரு தொண்டர்களும் செயல்பட்டு இருக்கோம். அப்போ ரசிகர் கூட்டமா இருந்ததுல இப்போ தொண்டர் கூட்டமா மாறும்போது அதுக்கான வேற்றுமை இருக்கா? ஏன்னா எல்லாரும் சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா ரசிகர்கள் எல்லாமே ஓட்டு போட்டுருவாங்களா, ரசிகர்கள்லாம் தொண்டரா மாற முடியுமான்ற ஒரு கேள்வி. அக்கா, நீங்களே சொல்றீங்க ரசிகர்ன்ட்டு. எனக்கு குறைஞ்சது 30+ ஆகுது. இந்த அக்காவுக்கு என்ன வயசாகும்? இவங்க வராங்க எதுக்காக வராங்க? தளபதி ஒரு மாற்றம் வேணும், தமிழ்நாட்டில் மாற்றம் கண்டிப்பாக தேவை. இவங்க ஊழல் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு. இப்போ உங்களுக்கு ரீசெண்டாக இப்போ 5000 ரூபாய் காசு போட்டிருக்காங்க. எதுக்காக போட்டிருக்காங்க? இதுக்கு முன்னாடி கோடை விடுமுறை வந்ததே இல்லையா? போன வருஷம் வெயில் காலம் வந்ததே இல்லையா? வெயில் காலம் வந்ததே கிடையாதா? மறுபடியும் வாங்கிட்டாங்கல்ல. எதுக்கு காசு 5000 கொடுத்தாங்களம்மா, இந்த கையில் கொடுத்து இந்த கையில் வாங்கிக்கிறாங்க. அவ்வளோதான், ஒயின் ஷாப்பு முடிஞ்சு போச்சு. அவங்க என்னத்துக்கு கொடுத்தாங்க? நீட்டை ஒழிப்பு நாங்கள் நீட்டு ரகசியம் 4.25 வருஷம் ஆகுது. 4.25 வருஷம் ஆகுது. நீட்டுக்கு ரகசியம் அது என்ன ரகசியம் தான் தெரியல. இல்லை ரெஜெண்ட் மூவிஸை இன்பநிதிக்கு மாற்றிட்டாங்களே, அதான் ரகசியம் போல். இல்லை கடைசியில் அதான் ரகசியம். என்ன ஒன்றுன்னா தெரியுங்களா, பல நாள் திருட ஒரு நாள் அகப்பட்ட மாதிரி பல நாளாக திருடி இருந்தாங்க. இன்றைக்கி அகப்பட்டுக்கினாங்க, முழிக்கிறாங்க. ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியாத மூச்சுன்னு இருக்காங்க. என்றைக்கு அந்த அளவு குட்டை வெளியே வரப்போகுதுன்ற மாதிரி வந்துச்சு. எத்தனை நாளைக்கு அவங்களும் ஆட்சி ஆண்டுன்னு இருப்பாங்க? மாற்றம் வரட்டும், தளபதி உட்காரட்டும். இருக்க பிறகு என்றைக்குமே முதலமைச்சர் அவரு தான், நிரந்தரம் முதலமைச்சர் அவர். அண்ணன் போஸ்டா நிற்கிறோம். அவரு மொத்தமாக அவங்க எல்லா ஓட்டும் அவருக்கு தான், வேற யாருக்குமே. இத்தனை ஆண்டு காலத்தில் கண்டினியூஸாக 2 டைம் டிஎம்கே வந்ததே கிடையாது. ராஜகோபாலாச்சாரி இருந்த காலத்திலிருந்து, அதுக்கு பிறகு காமராஜர் வந்தார், அதுக்கு பிறகு அறிஞர் அண்ணா வந்தார், அதுக்கு பிறகு நெடுஞ்செழியன் இருந்தார், நெடுஞ்செழியன் அடுத்தது அதுக்கு பிறகு தான் கருணாநிதி வந்தார். இப்போ அறிஞர் அண்ணா ஆரம்பித்த திமுகவே இது கிடையாது. இது அறிவாலயத்துடைய திமுக. முழுக்க அவங்க மட்டும்தான். அவங்களுக்கு பிறகு அவங்களுக்கு இப்போ உதயநிதி வந்துட்டார், உதயநிதிக்கு பிறகு இன்பநிதி தான் வருவார். இது அவங்களுடைய குடும்ப சொத்து, குடும்ப ப்ராப்பர்ட்டி. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அப்படி கிடையவே கிடையாது. சாமானிய மக்களையும் ஒவ்வொரு ஆட்டோ ஓட்டுநர்லேருந்து மாவட்ட செயலாளர் ஆக்கியிருக்காரு. எந்த கட்சியில் ஆக்கியிருக்காங்க இது வரைக்கும்? ஆட்டோ ஓட்டுநர் எந்த கட்சியில மாவட்ட செயலாளர் ஆகியிருக்காங்களா? அவங்க அவங்களுடைய நோக்கமே அப்படிதான். ஏன்னா காப்பி அடிக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. தளபதி ஆக்டிங்கை விட்டு வெளியே வந்துட்டாரு. அவர் செல்ஃபி எடுத்தா சிஎம் செல்ஃபி எடுக்காரு. அவர் என்ன பேண்ட் ஷர்ட் போடுறாரோ அதான் போடுறாரு. அவரு ரேம்ப் வாக் நடந்தா இவங்களும் ரேம்ப் வாக் நடக்கிறாங்க. அவரு ஆக்டிங்கா விட்டுட்டாரு. ஆனா சிஎம் சார் தான் ஆக்டிங்கை கண்டினியூ பண்றாரு. விஜய் அவர்கள் மேலேயுமே
நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, விமர்சனங்கள் இருக்கு. மக்களை பார்க்க மாட்டாங்க, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போக மாட்டாரு, இந்த மாதிரி ஒரு 5000 பேரை பாக்குறாரு, சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடினாரு, 1000 பேர். பர்மிஷன் வந்து நீங்க கரெக்டா கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வேலூர்ல எத்தனை மக்கள் இருக்காங்களோ இந்த இடத்துல எங்களால் நிறுத்த முடியும். 5000 பேருக்கு தானே உலக வரலாற்றிலேயே ஒரு கட்சிக்கு கியூஆர் கோடு போட்டு செக்கிங் போட்டு 5000 பேர் தான் அலோடுன்னு எந்த கட்சிக்கான இருக்கா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கட்சிக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா? மண்டலவாடியில திருப்பத்தூர்ல மீட்டிங் நினைச்சு 5000 பேர் வச்சு முதலமைச்சரால் போட சொல்றது மீட்டிங்கு ஏன் போட்டாரு? கவர்மெண்ட் பஸ் வருது, ஸ்கூல் பஸ் வருது, காலேஜ் பஸ் வருது, 200 ரூபாய் கூட்டமா கூட்டிட்டு வந்து இறக்கிறாங்க. அப்பெல்லாம் வந்து எந்தவித பிரச்சனை நடக்காத மக்களுக்கு, சாமானிய மக்கள் அப்ப மயக்க மட்டும் விட மாட்டாங்களா? காசு கொடுத்து கூட்டு வர கூட்டத்துக்கும் தன்மானத்துக்காக அரசியல் மாற்றம் வேணுன்றதுக்கு கூடுற கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பெண்களுக்கு காவலா இருக்கிறவர் எங்க அண்ணன் விஜயன். இதுக்கு பிறகு பெண்களுக்கு காவலா இருந்தாங்க, அது இல்லை. இதுக்கு பிறகு பெண்களுக்கு காவலா நிற்கிறாரு. எல்லாமே காப்பி அடிக்கிறாங்க, எல்லாமே இது பண்ணாங்க. இத்தனை வருஷமா நடத்தி வைக்கிற தொகுதியிலேருந்து இன்னைக்கு வண்டி எடுத்துன்னு வந்து செய்கிற மாதிரியே செய்கிறாங்க. அவர் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க. அதுக்கு முன்னே சுய புத்தி இல்லையா அவங்களுக்கு? சொந்த புத்தி இல்லையா அவங்களுக்கு? இவ்வளோ நாள் அருள் இல்லாத செஞ்சாங்க. இன்னைக்கோ விஜய் வந்ததுனால அருவோட செய்கிறாங்க. இன்னைக்கு தான் அவங்க கட்சி பற்றி, ஆளுங்க பற்றி இன்னைக்கு தான் தெரியுது பொழுது அவங்களுக்கு. இன்னைக்கு தான் கண்ணு மூச்சு பார்க்குறாங்க ஜனத்தங்க. இன்னைக்கு தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. இன்னைக்கு அண்ணன் வந்து காலை எடுத்து வச்சோடனே அவங்களுக்குலாம் பயம். காட்டுலேருந்து சிங்கம் தனியாக வரும், எல்லாம் கூட்டமாக வந்து இருக்குனாங்க. எல்லாம் அண்ணன் வந்து நின்ன பிறகு எல்லாமே மாற்றம் ஜாஸ்தியாக வரும். எப்படி இருந்ததுன்னா திருவிழா வேலூரில் என்ன